எனக்கு இவங்கள பிடிக்கும். இவங்களுக்கு என்ன பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சுதா? அதனால எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மாம்ச பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுனியா? அம்மாக்கு பண்ணுனியா? டாடி தூங்கிட்டியா? ஏன் அ நீ ஏன் அ நீ ஏன் இப்படி எஸ்கே முன்னாடி சொல்லிட்டு அக்கீல் தான் கேட்கறது. அதான் அகிலே சொன்னேன் நீ லவ் மேரேஜ் டாடி அரேஞ்ச் மேரேஜ். வாழ்க வளமுடன். அப்புறம் என்னாச்சுன்னா, அ என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். நீ கதை இப்போ என்ன டாடி சொன்ன? ஞாபகப்படுத்துறேன். மாமியாருக்கு லவ் யூ நான் ஏய் அது சொல்லலை. அது அப்புறம் நடந்தது. நேர்களே இந்த லைவ் சிறப்பு குரலில் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கலாம். காணொளியில் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அக்கா ஃபோன்லேருந்து பேசினேன். அதுக்கப்புறம் பேச டைம் கிடைக்காது. எங்கள் அம்மா எப்பயாச்சும் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் ஃபோன் கொடுப்பாங்க. அப்போ தான் இவங்கக்கிட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் கடையில் போய் பேசியிருக்கேன். கடையில் ₹1 காயின் போட்டு பேசுகிறது இருக்கும்ல, அதில் போய் பேசியிருக்கேன். ஆனால் ரொம்ப பேச முடியாது. லோக்கலுக்கு பேசணும்னா 60 செகண்ட்ஸ் ஓடும்னா, இவங்க பெங்களூரில் இருந்ததால் எனக்கு ஜஸ்ட்டு 15 to 20 செகண்ட்ஸ் இப்படின்றதுக்குள்ளே காயின் போயிடும், இப்படின்றதுக்குள்ளே காயின் போயிடும். பேசவே முடியாது இவங்கக்கிட்ட. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நல்லா கான்வர்சேஷன் கரெக்டாக போக ஆரம்பிச்சுது. அந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் மதர் ஃபோனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க நைட் வந்ததுக்கப்புறம் ஃபோன் கொடுத்தாங்க. பாரு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, கால் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு கொடுத்தாங்க. வேற ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறமா டாடி இங்கே பாரு டாடி, என்னது இங்கே பாரு. ஓ அப்புறமா வந்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி இது என்னோட அம்மாவோட ஃபோன் இது, என்கிட்ட ஃபோன் கிடையாது. ஸோ என்கிட்ட வரும்போது நான் கால் பண்ணுறேன், நான் மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஐயோ சாரி ஆண்டி, சாரி 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 சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மெமரி அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க, சரி உனக்கு ஃபோன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இந்த லைவ் இதுக்கு முன்னாடி கூட எஸ்கே நான் சொல்லியிருப்பேன். முதல்ல நீங்கள் நம்ம லைவ் வரும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹாய் அந்த வீட்டில் இருக்கிறப்போ நான் இந்த ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பேன். இந்த லவ் ஸ்டோரி கிடையாது, என்னோடய ஃபோன் எப்படி எனக்கு வந்துச்சுன்றத. டாடி கரெக்டாக தான் பண்ணியிருக்கா, மாமியாரை கரெக்ட் பண்ணி பண்ணா தானே பொண்ணு கொடுப்பாங்க. பார் டாடி, ஹாய் தலைவனுக்கு தில்ல பாத்தியா, மாமியாருக்கு லவ் யூ சொன்னது. கீழ் பார் டாடி. அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, ஐயோ இருங்க, இந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு வரத்துக்குள்ள நான் திருப்பி மறந்துடுறேன். நான் நினைவுபடுத்துறேன் எந்த டாப்பிக்கில் விட்டேன்றதே மறந்துடுறேன். அது எதில் வாங்கி கொடுத்தேன். ஃபோன் வாங்கி கொடுத்த ஸ்டோரி அக்கா பார்த்தீங்களா, நடுவில் ஒருத்தர் இருந்தால் தான் ஞாபகப்படுத்துவாங்க அப்பப்போ. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபைனலாக எனக்கு ஃபோன் இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் வாங்கி கொடுக்கறத பற்றி யோசிச்சாங்க. அப்போ என்கிட்ட இவங்க சொல்லியிருந்தாங்க, உனக்கு நான் ஃபோன் வாங்கி தரேன். அது வரைக்கும் யாராச்சும் ஃபோன் கிடைக்குமான்னு பார்த்துட்ருப்பேன். கிடச்ச டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு போய் எப்படியோ பேசிட்டு உட்காந்துருப்பேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஃபங்க்ஷன் ஒருத்தவங்களது வந்துச்சு, உங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனு. அப்போ வந்தாங்க. வரும்போது ஃபோன் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த ஃபோனை வாங்கிட்டேன். இங்கே பாருங்க, யாராச்சும் ஃபோன் தான் வாங்கி கொடுப்பாங்க, சிம் கார்டு கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ஃபோனும் வாங்கி கொடுத்து, அதுக்கு சிம் கார்டும் வாங்கி கொடுத்து, எல்லாமே எனக்கு இவங்க தான் பண்ணாங்க. ஆனால் சிம் கார்டு எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தான் ஆக்சுவலாக. ஆமாம், சிம் வந்து எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தான் முதல்ல. பட் ஃபோன் வந்து இவங்க வாங்கி கொடுத்தது தான். ஆனால் அந்த ஃபோனில் கூட நான் பேசவே கூடாது. ஃபோனை எப்பயுமே ஆஃப்லேயே இருக்கணும். என் ஃபோன் சார்ஜர் விட மாட்டாங்க, ஃபோனை எடுக்கவே விட மாட்டாங்க. எப்பயுமே ஆஃப்லேயே இருக்கும், சைலண்ட்லேயே இருக்கும். இவங்க ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது இவங்க தான். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என் ஃபோன் எனக்கு கூட கண்டினியூ பண்ணதுன்னா, அதோட 99% இவங்க மட்டும்தான். அது மட்டும் இல்லாத, அப்போல்லாம் ஃபோன் பார்க்குறதே பெரிய விஷயம். அதுவும் நமக்குன்னு ஒரு ஃபோன்றது பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்கும்.